ஓகே. ஸோ டே 2 கிளாஸஸ். இன்னைக்கு வந்து நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ரோபோட் பேலடைசிங் அப்டின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பாக்ஸஸ் எல்லாத்தையும் அடுக்குறது, இது எல்லாமே சொல்றது தான் ரோபோட் பேலடைசிங் அப்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க பாருங்க. ரோபோ ஸ்டுடியோ பேலடைசிங் இஸ் அ ஃபியூச்சர் இன் ஏவிபி ஸ்டுடியோ. இது ஒரு ஃபியூச்சர் இப்ப புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க. அது நம்ம தனியா டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த பாக்ஸஸ், கார்ட்டூன்ஸ், பேக்ஸ், பாட்டில்ஸ் இது எல்லாத்தையுமே கரெக்ட்டா பிக் அண்ட் பிளேஸ் பண்ணி, இந்த பாக்ஸஸ்ல அடுக்கி, அத பேக் பண்ணி மொத்தமா வெளிய கொண்டு வரது எல்லாமே இந்த ஏபிபி ஸ்டுடியோ ரோபோட் வந்து நம்ம பண்ணும். ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்க வந்து குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அதுல தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நேத்து வந்து ஒரு டார்கெட் எப்படி ஃபாலோ பண்ண போறோம்னு பார்த்தோம். இன்னைக்கு வந்து ஒரு பிக் அண்ட் பிளேஸஸ் மாதிரி மொத்தமா ஒரு ஒரு பாக்ஸஸ மொத்தமா ஒரு கண்டெய்னர்ல ஏத்துற மாதிரி, இல்லன்னா அடுக்குற மாதிரி, அந்த மாரி இந்த ரோபோட்ட வச்சு பண்றத நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஸோ இது பார்க்கறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஏபிபி ஸ்டுடியோ அப்படிங்கிறது வேணும். ஸோ ஏபிபி ஸ்டுடியோ நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன் ஆல்ரெடி. ஸோ இங்க வந்து நான் என்ன குடுக்குறேன் அப்படின்னா, கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத நான் இங்க குடுக்குறேன். ஸோ டைரக்ட்டா இங்க கிரியேட் அப்படிங்கிறத குடுத்துடலாம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த நம்மளுடைய இன்டர்ஃபேஸஸ் வந்துரும். வெயிட் பண்ணலாம். ஓகே. எனக்கு இங்க வந்துருச்சு. ஸோ இப்ப சப்போஸ் நமக்கு வந்து இந்த பேனல் வந்து இந்த இன்டர்ஃபேஸஸ்ல வரல. வேற ஏதாவது இந்த இது இல்லாம இருக்கு. இல்லன்னா இதுல லேஅவுட் இருக்கு. பாத் அண்ட் டார்கெட்ஸ் இல்லாம இருக்கு. இந்த மாரி ஏதாவது ஒரு விண்டோ இல்லாம இருக்கு அப்படின்னா, அத டிஃபால்ட் விண்டோக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற மாரியே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு போகணும்னா, நீங்க இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா, விண்டோஸ் லேஅவுட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ல நீங்க டிஃபால்ட் லேஅவுட்ன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு மொத்தமா என்னலாம் மிஸ் ஆயிருக்கோ, என்னலாம் நீங்க பண்ணும்பொழுது எஸ்கேப் ஆயிருக்குமோ, அது எல்லாமே மறுபடியும் உங்களுக்கு கம் பேக் குடுத்துரும். ஸோ அதனால இந்த டிஃபால்ட் விண்டோவ ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு பாக்ஸஸ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராப் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு ரோபோட் எடுக்க போறேன். ஸோ ஐஆர்பி ஸோ என்ன ரோபோட் எடுக்கலாம்னா, இந்த ஐஆர்பி 660 அப்படிங்கிற இந்த ரோபோட் நான் ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் டவுன்லோட் பண்ண உடனே எனக்கு அது வந்து டைரக்ட்டா வந்துரும். ஒரே நிமிஷம் என்னுடைய பேக்கேஜ் ஃபெயில்டுன்னு வருது. நோ சென்ஸ் ஹோஸ்ட் திஸ். ஓகே. லெட் மீ செக். ஓகே. ஸோ நான் மறுபடியும் அத குடுத்துட்டேன். நான் மறுபடியும் இத கேன்சல் பண்ணிட்டு பண்ணி காட்டுறேன். ஸோ ஆட் லைப்ரரி ஐஆர்பி 660 இத குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி வரும். டோட்டல் கெப்பாசிட்டி வந்து 1080. சப்போஸ் இந்த மாரி பேக்கேஜ் இன்ஸ்டாலேஷன் ஃபெயில்டு அப்படின்னு வந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து அது நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கும். ஓகேவா? இன்டர்நெட் கரெக்ட்டா கனெக்ட் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. கெப்பாசிட்டி 180 கேஜி ரீச் வந்து 3.15 மீட்டர் வரைக்கும் எனக்கு ரீச் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிரேன் மாரி இருக்கிற அந்த ரோபோட் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த ரோபோட் எனக்கு 3.15 மீட்டர் வரைக்கும் ரீச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நான் ஓகே அப்படிங்கிறத குடுத்துடுறேன். என்னுடைய ரோபோட் அப்படிங்கிறது எனக்கு இங்க ஷோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. ஸோ இப்ப இந்த ரோபோட்டோட பொசிஷன் வந்து நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். இங்க ரைட் கிளிக் பண்ணுங்க. ஸோ மொத்த ரோபோட் இதுதான். ஸோ ஓகே. ஓகேவா? ஸோ இப்போ ரோபோட்டோட பொசிஷன் நான் சேஞ்ச் பண்ணா, இங்க ரைட் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பொசிஷன், செட் பொசிஷன். ஸோ இந்த இதுல நான் வந்து ஒரு 500 குடுத்துக்கிறேன். ஸோ அப்ளை. இப்போ வந்து எனக்கு ஹைட் வந்து இன்கிரீஸ் ஆயிடுச்சு. இந்த பொசிஷன் கொஞ்சம் மேல 500 இது மேல ஏத்திட்டேன். ஸோ இங்க க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு அகைன் மாடலிங் இது கீழ ஒரு சின்ன ஒரு பாக்ஸ சப்போர்ட்டுக்கு வைக்கணும் நம்ம. ஸோ அதுக்கு நான் என்ன வைக்கிறேன் அப்படின்னா, மாடலிங்ல போயிட்டு ஒரு சாலிட் ஒரு பாக்ஸ் வந்து கிரியேட் பண்றேன். இந்த பாக்ஸோட லென்த் வந்து ஒரு 1500 அண்ட் விட்த் வந்து ஒரு 1500 அண்ட் ஹைட் வந்து ஒரு 500 அப்படின்னு வச்சுடுறேன். ஸோ இப்போ இதை வந்து கிரியேட் அப்படிங்கிறத கொடுத்துட்டோன்னா எனக்கு இங்கே கிரியேட் ஆகிடும். ஓகே. ஸோ இது வந்து பாக்ஸ் பார்ட் 1 அப்படிங்கிறது எனக்கு கிரியேட் ஆயிருக்கு. இது என்னுடைய ரோபோட், இது என்னுடைய பாக்ஸ். இந்த பாக்ஸ் கலர் சேஞ்ச் பண்ண ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ரைட் கிளிக் பண்ணிட்டு மாடிஃபை, செட் கலர், என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், சூஸ் பண்ணி ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். அண்ட் இந்த பார்ட் 1 அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை நம்ம ரீநேம் கூட பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணிட்டு ரீநேம். ஸோ இது வந்து என்னது பேஸா, ஸோ பேஸ் அப்படிங்கிறத நான் வச்சுக்கிறேன். ஆனால் இந்த பேஸ் வந்து கரெக்டாக என்னுடைய ரோபோட்டுக்கு மேட்ச் ஆகல. அது அங்கே இருக்கு, என் ரோபோட்டுக்கு இருக்கு. கரெக்டாக அந்த பேஸ் வந்து இங்கே மேட்ச் ஆகணும். ஸோ அது மேட்ச் ஆகுறதுக்கு என்ன பண்ணுறேன், பேசஸ் ரோபோட்டை நான் மூவ் பண்ணல, பேஸ் தான் மூவ் பண்ணி இந்த இடத்துக்கு கொண்டு வர போகிறேன். ஸோ அந்த பாக்ஸை நான் மூவ் பண்ண போகிறேன். ரைட் கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் பொசிஷன், செட் பொசிஷன். ஸோ இங்கே வந்து நம்ம கொடுக்கலாம். இப்போ எக்ஸசைஸ்க்கு அந்த சைடு
அந்த சைடு மூவ் ஆகணும் அப்படின்னா இதான் வந்து எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, இது அங்க மைனஸ் எக்ஸ், இது மைனஸ் ஒய், இது பிளஸ் ஒய். ஸோ அப்படிதான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் இங்கே கொடுக்கணும் அப்படின்னா மைனஸ் ஒரு 750 அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். அண்ட் அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில், இப்போ ஒய் ஆக்சிஸ்னா இங்கே இருக்கணும் மைனஸ். ஸோ அப்போ இந்த சைடு வரணும் அப்படின்னா மைனஸ் அப்படி தான் யூஸ் பண்ணணும். மைனஸ் 750 அப்படிங்கிறத கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே செட் ஆக்சிஸில் மூவ் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் டேரக்டா அப்ளை அப்படிங்கிறது கொடுத்துட்டேன். இப்போ வந்து என்னுடைய ரோபோட் வந்து கரெக்டாக இந்த பேஸில் எனக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இதான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த பொசிஷன் எப்படி பண்ணுறோம், மைனஸ் ப்ளஸ் எப்படி யூஸ் பண்ணுறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே மூவ் டூல் இருக்கும், அதை கிளிக் பண்ணி மூவ் பண்ணி கூட வைக்கலாம். ஆனால் அக்யூரேட்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்பர்ஸில் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஹோமில் போயிட்டு விர்ச்சுவல் கண்ட்ரோலர் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு எடுத்து வைப்போம். எந்த ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் கண்ட்ரோலர்ஸ் எடுத்து வைக்கணும். கண்ட்ரோல்ஸ் எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும். இது மாதிரி போன வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ இந்த இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேலட்டைசிங். ஸோ அதனால் நம்ம பேலட்டைசிங் கண்ட்ரோலர் தான் எடுக்க போகிறோம். ஓகே, நான் டேரக்டாக அந்த ரோபோட்டோட கண்ட்ரோலர் எடுக்க போகிறது இல்லை. ஸோ நான் ஃப்ரம் லே அவுட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் கண்ட்ரோலர் ஒன்றே இருக்கட்டும், நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். எஸ், இந்த ரோபோட்டை தான் நான் கண்ட்ரோலர் எடுக்கணும். இந்த ரோபோட் வேர் நீங்கள் என்ன அப்டேட்டடாக இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. 6.16 ஓகே, அண்ட் 8.1 ஓகே, எதுனாலும் ஓகே தான். நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். ஸோ இங்கே கண்ட்ரோலர்ஸ் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே வந்து எனக்கு சேஞ்ச் ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் எனக்கு கொடுப்பாங்க. ஆனால் என்ன இஷ்யூ அப்படின்னா, நான் கொஞ்சம் பேக் வந்து இந்த இடத்துல வெர்ஷன் வந்து 8.1லேருந்து 6.16 மாற்றிடுறேன். ஏன்னா எனக்கு பேலட்டைசிங் ஆப்ஷன் வந்து அந்த இதில் தான் எடுக்க முடியுது. ஸோ அதனால் நான் மறுபடியும் பேக் வந்து இந்த 6.16 அப்படிங்கிறத மாற்றிடுறேன். நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ எனக்கு இங்கே ஆப்ஷன் அப்படிங்கிறது எனக்கு இங்கே வருது. போன வாட்டி எங்கள் எடிட் மோட் தான் பண்ண முடிஞ்சது, ஆப்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் எனக்கு இல்லை. ஸோ இப்போ எனக்கு ஆப்ஷன்ங்கிறது இருக்குது, இதை நான் கிளிக் பண்ணிடுறேன். இதை கிளிக் பண்ணோடனே எனக்கு ஒரு பெரிய விண்டோ அப்படிங்கிறது வரும். ஸோ இதில் வந்து பேக்கேஜிங், ஏன்னா நம்ம வந்து பேக்கேஜ் தான் பண்ண போகிறோம், பாக்ஸஸ் தான் எடுக்க போகிறோம். பேக்கேஜிங் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். ஸோ என்ன மாதிரியான பேக்கேஜிங்ஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, நான் பேலட்டைசிங் யூஸ் பண்ணி தான் பேக்கேஜிங் பண்ண போறேன். இங்கே லாஸ்ட்ல வந்து பேலட்டைசிங் பவர் பேக் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேவா? நம்ம ரோபோட் ஸ்டுடியோலே தனியாக டவுன்லோட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ இங்கே பேலட்டைசிங் பவர் பேக் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இப்போ ஓகே அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே இந்த மாதிரி கேட்பாங்க, இல்லை ஃபினிஷ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஒன்ஸ் ஃபினிஷ்னு கொடுத்ததுக்கப்புறம் இங்கே க்ரீன் கலரில் லோடிங் ஆக ஆரம்பிக்கும். இங்கே கண்ட்ரோலர் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது 0/1 அப்படிங்கிறது இருக்கு. இது வந்து க்ரீன் கலரில் மாறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஓகே, எனக்கு க்ரீன் கலரில் மாறிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் விர்ச்சுவல் கண்ட்ரோலர் நம்ம இப்போ ஆட் பண்ணிட்டோம். ஆனால் பேலட்டைசிங்க்கு ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆடின்ஸ் போய்க்கிறேன். ஸோ இங்கே வந்து நான் வந்து பேலட்டைசிங் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணணும். இங்கே இருக்கிற சர்ச் ஆப்ஷனில் பேலட்டைசிங் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். பேலட்டைசிங் டெம்ப்ளேட் அப்படின்னு இருக்குது, இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ மோஸ்ட் காமன்லி நமக்கு இங்கே ஷோ ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன இருக்கலாம்னா, ஜஸ்ட் நம்ம ரீஸ்டார்ட் பண்ண சேஞ்சஸ் இருக்கும். நான் இங்கே போய் சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரீஸ்டார்ட். ஸோ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணலாம். ஓப்பன் அண்ட் திஸ் ஃபைல், டபுள் கிளிக் ரீஸ்டார்ட். ஓகே, நம்ம பேலட்டைசிங் பேக் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு வந்துடலாம். கூகுளில் போயிட்டு ஏவிபியோடைய அஃபிஷியல் டவுன்லோட் பேஜ் போங்க. போனதுக்கப்புறம் அந்த இடத்துல
இது வந்து ஆர்க் வெல்டிங் பண்ணுறது இல்லை, நம்ம பேக்கேஜிங் தான் பண்ணுறோம். ஸோ அதனால் 3D இல்லை. M2Z மிஷினிங், பெயிண்டிங், பிக்கிங், பேலடைசிங் இது ஒரு பார்த்தீங்களா பேலடைசிங். இதை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இங்கே டவுன்லோட் ஆகும். ஓகே, டவுன்லோட் ஆகிடுச்சு. இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம் ப்ராப்பராக. எக்ஸ்ட்ராக்ட் ஆல் ஃபுல்லாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பேலடைசிங் டபுள் கிளிக் EXE ஃபைல் இருக்கும், அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அக்ரிமெண்ட். நெக்ஸ்ட். ஸோ இதே இருக்கட்டும். நெக்ஸ்ட் கம்ப்ளீட். நெக்ஸ்ட் இன்ஸ்டால். தென் ஃபினிஷ். ஓகேவா? ஸோ ஆஃப்டர் ஃபினிஷிங் go to your AVB Studio and then add-ins, install, then go to your இருங்க, அதை செக் பண்ணி பார்த்துக்கிறேன். ஸோ நான் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இருக்குதான்னு. ஓகே. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே பேலடைசிங் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து எனக்கு காட்ட ஆரம்பிச்சிருச்சு. சக்ஸஸ். என்ன பண்ணியிருக்கேன் மறுபடியும் சொல்கிறேன். டேரெக்டாக நம்ம வந்து ஒரு கூகுள் டவுன்லோட்ஸில் போகிறோம், AVB டவுன்லோட்ஸில் போகிறோம். அங்கே வந்து என்ன எடுக்கிறோம், ஜஸ்ட்டு இந்த பேலடைசிங் பவர் பேக் அப்படிங்கிறத டவுன்லோட் பண்ணுறோம். இந்த A to L எல்லாமே M2Z இந்த ரேஞ்சாக தான் P இருக்கும். ஸோ P பேலடைசிங் பவர் பேக் இதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிடுறோம். டவுன்லோட் பண்ணி ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணுறோம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம AVB ஸ்டுடியோவை ஜஸ்ட் சேவ் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பேலடைசிங் அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டிடும். இனிமேல் இந்த பேலடைசிங் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த பேலடைசிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணோடனே கொஞ்சம் உங்களுடைய இன்டர்ஃபேஸ் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகும். ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா இங்கே லேஅவுட், ப்ரோக்ராமிங், இது பேலடைசிங்கோட கண்ட்ரோல். ஸோ இது வேறு மாதிரி இருக்கும், கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் மேலே எல்லாமே. ஸோ இங்கே உங்களுக்கு புதுசாக ஒரு டேபே ஓப்பன் ஆகும். ஹோம் மாடலிங் தான் இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ பேலடைசிங் அப்படிங்கிற ஒரு புது டேபே ஓப்பன் ஆகுது. ஜஸ்ட் நம்ம டேட்டா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு டூல் வந்து ஆட் பண்ணணும், கிரிப்பர். ஏன்னா இந்த இதில் மாற்றுறது தான் கிரிப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இதில் வந்து ஒரு AVB கிரிப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ண போகிறேன். ஃப்ளெக்ஸ் கிரிப்பர் அப்படிங்கிறத ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃப்ளெக்ஸ் கிரிப்பரில் நான் வந்து வேக்யூம் பேலட், நான் வந்து பேலடைசிங் தான் யூஸ் பண்ணுறேன். அதனால வேக்யூம் பேலட் அப்படிங்கிறத நான் இந்த இதை யூஸ் பண்ணி இங்கே ஓகே அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ த பப்ளிஷர் குட் நாட் பி வெரிஃபைட் அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் ஆல்வேஸ் ட்ரஸ்ட் திஸ் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறத கேட்பாங்க. ஓகே. ஸோ கண்ட்ரோலர் 1ல் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ரோபோட்டும் இதுதான். சிக்னல்ஸ் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். டேரெக்டாக ஆட் டு ஸ்டேஷன் ஒன்லி அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா ஸ்டேஷனில் மட்டும் ஆட் ஆகும். ஓகே கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஓகேவா? நான் இங்கே ஓகே அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ ஓகே நான் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு இங்கே பார்த்துட்டிங்கன்னா என்னுடைய இந்த ஃப்ளெக்ஸ் கிரிப்பர் அப்படிங்கிறது எனக்கு இங்கே ஆட் ஆகிடுச்சு. ஓகே, சிம்பிள் தான். இந்த பேலடைசிங் இன்டர்ஃபேஸஸ்லேயும் கண்ட்ரோல் வந்து அங்கே மெயின் கண்ட்ரோல் ஹோமில் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்களோ அதே கண்ட்ரோல் தான். டேரக்ட் எல்லாம் ஒரே விஷயம் தான். ஜஸ்ட் இந்த பேனல் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது, வேறு எதுவும் சேஞ்ச் ஆகாது. ஓகே, இதிலே தான் எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே,
நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கிரிப்பர் எடுத்து வச்சிட்டோம். அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபீடர். ஃபீடர் அப்படிங்கிறது என்னன்னா கண்ட்ரோலர். ஓகேவா? ஸோ அதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து கண்ட்ரோலர்னு சொல்லிட்டேன். கன்வேயர் வந்து நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா 600 அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இந்த இடத்துல இன்ஃபீடர் அப்படிங்கிறது டிக் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த கன்வேயர்ல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம மாற்றி வைப்போம். இந்த இடத்துல தான் வருது இன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ இன்ஃபீடர் அப்படிங்கிறத நம்ம இங்கே டிக் பண்ணிக்கலாம். டிக் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துடலாம். ஓகே. ஸோ ஓகேன்னு கொடுத்தோடனே எனக்கு இந்த கண்ட்ரோலர் அப்படிங்கிறது எனக்கு இங்கே பேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்கேருந்து எடுத்து நான் இங்கே அடுக்கணும். அதான் கான்செப்ட். சரியா? ஸோ இன்ஃபீடர் ஆட் பண்ணிட்டோம். நம்ம அடுத்து ஆட் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம அவுட் ஃபீடர் அப்படிங்கிறதையும் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் ஃபீடர் இன்பி ஃபீடர். ஸோ இன்ஃபீடர் ஆட் பண்ணிட்டோம். அவுட் ஃபீடர் அப்படிங்கிறது அவுட் ஃபீடர் 1320 அப்படிங்கிறது இது யூஸ் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணிட்டு இங்கே அவுட் ஃபீடரில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணிட்டு நான் ஓகே அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். அப்போ எனக்கு இங்கே அவுட் ஃபீடர் அப்படிங்கிறது எனக்கு இங்கே என்ன ஆயிடுச்சு, ஆட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஆட் பண்ண வேண்டிய லாஸ்ட் ஃபீடர் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா பேலட் ஃபீடர். மொத்தம் 3 டைப் ஆஃப் ஃபீடர் உண்டு. இன் ஃபீடர் இங்கேருந்து வரப்போகுது, அவுட் ஃபீடர் இங்கே வரப்போகுது, பேலட் ஃபீடர் இங்கேருந்து மிஷினை எடுத்து வைப்போம். அதான் கான்செப்ட். ஸோ பேலட் ஃபீடரில் நான் வந்து லைக் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து பேலட் ஃபீடரில் இருக்காங்கிறத பார்த்துட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துருங்க. எனக்கு பேலட் ஃபீடரும் ஆட் ஆகிடும். ஸோ இங்கே பாருங்கள், இன் ஃபீடர், அவுட் ஃபீடர் அண்ட் பேலட் ஃபீடர். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது எந்தெந்த பொசிஷனில் வைக்கலாம் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த ரோபோட்டை வந்து 3.1 மீட்டர் வரைக்கும் நமக்கு மூவ் ஆகக்கூடியது. ஸோ இது வந்து இங்கே மூவ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இந்த ரோபோட்டோடைய டாப் எண்ட் வந்து இங்கே வரைக்கும் வந்துடும். ஆனால் எனக்கு இங்கே தான் வரணும். அப்புறம் என்ன பண்ணலாம், இதை கொஞ்சம் பின்னாடி தள்ளி கொண்டு போகலாம், இதை கொஞ்சம் பின்னாடி தள்ளி கொண்டு போகலாம், இதை கொஞ்சம் முன்னாடி கொண்டு வரலாம். இந்த மாதிரி நிறைய பொசிஷனிங் பண்ண வேண்டி இருக்கு. ஸோ அதனால அந்த விஷயத்த நம்ம பண்ணலாம். ஸோ அது பண்ணுறதுக்கு நம்ம டேரெக்டாக ஹோம் பேஜ் போயிடலாம். ஹோம் பேஜ் போயிட்டு ஒவ்வொரு ஆப்ஜெக்டாக கிளிக் பண்ணி நம்ம வந்து ரைட் கிளிக் பண்ணி பொசிஷன் செட் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே ஓகே. ஹோம் பொசிஷனில் இது கன்வேயர் அண்ட் இது அவுட் ஃபீடர் அண்ட் இது பேலட் டிஸ்பென்சர் அப்படிங்கிற 3 விஷயம் இருக்குது. இப்போ நான் கன்வேயருக்கு ரைட் கிளிக் பண்ணி பொசிஷன் செட் பொசிஷன் அப்படிங்கிறத நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு 800. ஸோ இங்கே மூவ் ஆகிறது உங்களுக்கு தெரியும். அண்ட் இதுக்கு வந்து ஒரு 2000 இல்லை 2000 இப்போ கொஞ்சம் தள்ளி வச்சிட்டேனா, ஏன்னா இந்த ஆங்கிள் வந்து எனக்கு இங்கே வரணும், அதனால தான் அப்படி கொண்டு வரேன். கூட ஒரு 100 கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2100 அண்ட் தென் அப்ளை அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். ஸோ இப்போ எனக்கு இங்கே தள்ளி வந்துடுச்சு. அதே மாதிரி எனக்கு இருந்து எடுத்து வைக்கும்போது எனக்கு இதுவும் கொஞ்சம் தள்ளி வரலாம். ஸோ அதுக்கு நான் அவுட் ஃபீடர் ரைட் கிளிக் பண்ணுறேன், செட் பொசிஷன். ஸோ 940 ஆல்ரெடி இருக்குது. நான் வந்து அதை டபுள் ஆக்குறேன், 1600 அண்ட் ஒய் ஆக்சிஸில் -700. இப்போ பிளேஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா டைரெக்டாக இங்கே பாருங்களேன், நேராக இங்கே வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், அப்ளை. ஓகே. அண்ட் தென் பேலட் டிஸ்பென்சர் பொசிஷன் செட் பொசிஷன். ஸோ இது நம்ம வைக்கிறது தான். ஸோ இங்கேருந்து கொஞ்சம் உள்ளே வரணும். ஸோ இது ஆல்ரெடி மைனஸ்லாம் இருக்குது. மைனஸ் எக்ஸாக்சிஸில் நான் மூவ் பண்ணுறேன் அப்படின்னா நான் இங்கே வந்து -300 அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் மூவ் பண்ணணும் அப்படின்னா மைனஸ்னால் கொஞ்சம் கீழே இறங்கும், -1600. ஓகேவா? கீழே அந்த சைடு போகுது பார்த்தீங்களா, மைனஸ். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு தெரியும். இது ஒய் ஆக்சிஸ் ப்ளஸ் ஒய், இது ப்ளஸ் எக்ஸு, இது ப்ளஸ் மைனஸ் எக்ஸு, இது மைனஸ் ஒய் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, இங்கே அப்ளை அப்படிங்கிறத கொடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து நான் பொசிஷனிங் ஏற்ற மாதிரி நான் இங்கே செட் பண்ணிட்டேன். ஓகேவா? 3 விஷயம் நான் இங்கே செட் பண்ணியிருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பேலட் வந்து இங்கே இருக்குது, அதே மாதிரி இன்ஃபீடர் இங்கே இருக்குது, அவுட் ஃபீடர் கரெக்டாக எனக்கு வந்து இந்த இடத்துல பிளேஸ் ஆயிருக்கு. நான் டாப் ஆங்கிள் வச்சிருக்கேன், இப்போ இது வந்து சைட் ஆங்கிள் எப்படி பிளேஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்த ஸ்டெப்பாக நம்ம வந்து மறுபடியும் பேலட்டைசிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆட் டூல் அப்படிங்கிறது நம்ம பண்ணோம், ஒரு கிரிப்பர் எடுத்து வச்சோம். அடுத்தது ஆட் ஃபீடர் அப்படிங்கிறது இன் ஃபீடர், அவுட் ஃபீடர், பேலட் ஃபீடர் அப்படிங்கிறது எடுத்து வச்சோம். ஸோ அடுத்து அப்படி வரிசையாக தான் வரும். அடுத்து நம்ம வந்து ப்ராடக்ட் எடுத்து வைக்க போகிறோம். ப்ராடக்ட்னா என்னது, நம்ம வந்து ஒரு இதை பேக்கேஜ் பண்ண போகிறோம். அது வந்து பாக்ஸாக இருக்கலாம், பேக்காக இருக்கலாம். ஆல்ரெடி சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ கிளிக் பண்ணுறேன், இங்கே ப்ராடக்ட்ஸ் இருக்குது, ப்ராடக்ட்ஸு. ஸோ இதில் ஆட் ஐட்டம் அப்படிங்கிறது பாக்ஸ், பேக், பேலட், ஷீட் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நான் வந்து பாக்ஸ் தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ பாக்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். ஸோ பாக்ஸோட சைஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் சேஞ்ச் பண்ண உங்களுக்கு 3D வியூவில் இங்கே பார்க்கறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து ஒரு பாக்ஸோட சைஸ் வந்து ஒரு
500 அண்ட் இதுக்கு ஒரு 500 வைக்கலாமா? வேண்டாம், 300 அண்ட் இது ஒரு 200. ஸோ இந்த மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பாக்ஸ் வந்து இந்த மாதிரி எனக்கு ஷோ ஆகுது. ஓகே, 200 அண்ட் வெயிட் 5 kgன்னு இருக்கு. நான் ஒரு 10 kg அப்படிங்கிறத மாற்றிடுறேன். மாற்றிட்டு இந்த இடத்துல அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷனில் நான் கொடுத்துட்டேன். அப்ளை. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ்குள்ளே பாக்ஸ் வந்துச்சு. பாக்ஸ்குள்ளே ஒரு குரூப் இருக்குது அப்படிங்கிறத எனக்கு சொல்கிறாங்க. அடுத்து நான் பேலட்ஸ் பண்ணணும். ஸோ இங்கே பேலட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். பேலட்டை கிளிக் பண்ணிட்டு இங்கே பேலட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட சைஸ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 1200 அப்படியே இருக்கட்டும். அண்ட் 800 கொஞ்சம் கூட்டலாம், 1000 கூட்டிக்கலாம். அண்ட் இங்கே அப் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். ஸோ அங்கேயும் நான் அப் கொடுக்க மறந்துட்டேன். ஆக்சுவலாக பாக்ஸஸில் இங்கே என்ன இருக்கணும்னா அப் அப்படிங்கிறது இருக்கணும். ஏன்னா எந்த டாப்பில் இருக்குன்னு நமக்கு தெரியணும். ஓகேவா? அதனால இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுற விஷயம் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியணும். அதனால தான் இது கொடுக்கணும். ஸோ அப்ளை எப்படி மாற்றணும்னு தெரியுதா? மறுபடியும் இதை கிளிக் பண்ணிட்டு டேரக்டாக நீங்கள் அப்ளை பண்ணி மாற்றிக்கலாம். மறுபடியும் புதுசாக டெலிட் பண்ணி கிரியேட் பண்ணணும்லாம் இல்லை. ஸோ இங்கே பேலட் அப்புங்கிறது இருக்குது. நான் ஆல்ரெடி எல்லாமே அப்ளை பண்ணியாச்சு. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ அடுத்தது நம்ம வந்து பேட்டர்ன்ஸ் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் இந்த பேலட்டுக்கு நீங்கள் கலர் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். அட்வான்ஸ் செட்டிங்ஸ் போனீங்கன்னா இங்கே கலர் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். யூஸ் டெக்ஸ்டர் ப்ரௌஸ் பண்ண சொல்கிறாங்க. நம்ம கலரும் சேஞ்ச் பண்ணலாம், பார்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம் செக் பண்ணி பார்க்கலாம். பேலட் இங்கே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கு. இதை நீங்கள் எப்படி ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் இங்கே ஒரு கலர் ஆப்ஷன் இருக்கு. எனக்கு மவுஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது. Go to palette, show advanced settings. ஓகேவா? ஸோ இதில் கலர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதில் என்ன கலர் வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி ஓகே கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய பேலட் வந்து அந்த கலரில் இருக்கும். பாக்ஸஸும் அதே மாதிரி தான். சரியா? க்ளோசஸ். ஸோ அடுத்து நான் பார்க்க போகிறது என்னன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேலட்டோட பேட்டர்ன் எப்படி கொண்டு போகிறோம், அந்த என்ன எப்படி மூவ்மெண்ட்ஸ் இருக்க போகுது, என்ன பேட்டர்ன் நம்ம தூக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணணும். அடுத்த பிக் பண்ணணும், ஜாப் ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒன்றுனா பார்க்கலாம். ஓகே, பேலட் பேட்டர்ன்ஸ் கிளிக் பண்ணிட்டு ஆட் பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கலாம். ஸோ எங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்பாங்க. என்னென்ன பிளாக்ல ஆட் பண்ண போறீங்க, அதாவது பாக்ஸஸ் எந்த மாதிரி அடுக்கணும் அப்படிங்கிறதா இந்த முக்கியமான விஷயம். இதில் நான் வந்து இந்த அன்பாக் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். பேலட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். கீழே பேலட் வைக்கணும், அதுக்கு மேலே பாக்ஸ் வைக்கணும், அதான் கான்செப்ட். ஸோ அதனால இங்கே அன்பிளாக் அப்படிங்கிறது பேலட்னு இருக்கு. இங்கே நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதை நான் யூஸ் பண்ணிட்டு இதை ஆட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கு இங்கே ஆட் ஆகிடும். அதான் கான்செப்ட். எனக்கு இங்கே ஆட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஓகே. அண்ட் அதே மாதிரி இங்கே உங்களுக்கு நிறைய பாக்ஸஸ் இருக்கும். என்ன பொசிஷனில் வைக்க போறீங்க அப்படிங்கிறது கேட்குறாங்க. இது 6 பாக்ஸு, 8, இது 7 அப்படிங்கிறது இருக்கு. நான் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு இதாக இருக்குது, 2 பாக்ஸ் தான் வைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ நான் வந்து என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா ஒரு 7 பாக்ஸஸ் ஆட் பண்ணுற மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். ஸோ ஆட் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு இங்கே ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த இதை நீங்கள் ஆஃப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேவா? கீழே உள்ள அந்த அவுட்புட் விண்டோவை ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வியூ நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணிட்டு நான் வந்து எடிட் லேஅவுட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். ஸோ இங்கே வந்து இந்த பிளாக் வந்து எனக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா ஒய் வந்து 650 அப்படிங்கிறது இருக்குது. நான் வந்து கூட கொஞ்சம் ஒரு 700 அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி இந்த சைடில் இருக்கிற கொஞ்சம் தள்ளி போகுது பார்த்தீங்களா? அதான் கான்செப்ட், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே வந்து என்ன யூஸ் பண்ணுறேன்னா ஒரு 0 அப்படிங்கிறத நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேயும் எனக்கு கொஞ்சம் என்னாச்சு தள்ளி வந்துருச்சு. இப்போ எனக்கு இது வந்து கவர் ஆகுது. 3 ஒட்டிட்டு இருந்துச்சு, இந்த சைடில் இடம் இருந்துச்சு. இப்போ எனக்கு உள்ள கேப்பில் இடம் இருக்கிற மாதிரி நான் பார்த்து வச்சுக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இதை நான் ஆட் பண்ணி நான் இங்கே ஓகே அப்படிங்கிறத கொடுத்துடலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் லேஅவுட்டு. என் பேலட்ல மேலே வைக்க போகிற ஃபர்ஸ்ட் லேஅவுட். செகண்ட் லேஅவுட் உங்களுக்கு அதே 7 மெத்தட் தான் வேணும் அப்படின்னா நீ டேரெக்டாக இதே கிளிக் பண்ணி எடிட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி இதை காப்பி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே இங்கே வந்துடும் அதே 7 இது. ஸோ இதே நீங்கள் போய் எடிட் லேஅவுட் அப்படிங்கிறத கொடுத்து நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணலாம். லேஅவுட் எப்படி வேணாலும் ஃப்ளிப் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம். உங்களுக்கு என்ன லேஅவுட் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னா இது ஆல்ரெடி இருந்த லேஅவுட் தான். ஸோ அதனால் கொஞ்சம் ஆப்போசிட் சைடில் இப்படி சேஞ்ச் பண்ணி நான் இங்கே ஓகே அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். ஸோ இது என்னுடைய பேலட் பாக்ஸஸ்.
அண்ட் இது வந்து என்னுடைய பேலட் இந்த டைரக்ஷன் பார்த்து இருக்கு. அண்ட் இந்த பேலட் சாரி இந்த பாக்ஸஸ் வந்து இந்த டைரக்ஷன் பார்த்து இருக்கு. இதான் நான் பண்ண போற முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, என்னோட 3 இதையும் நான் முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கு அப்புறம் இங்க இருந்து இங்க கொண்டு வந்தாச்சு. அடுத்தது இங்க இருந்து இங்க கொண்டு வந்து 3D பேட்டர்ன் பார்க்கலாம் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதை ஆட் பண்றேன். ஸோ எனக்கு இங்க ஏவிபி ஸ்டுடியோ அப்படிங்கிறது ஆட் ஆகுது. ஸோ அடுத்தது பாக்ஸஸ் ஆட் பண்றேன். இதுக்கு மேல எனக்கு இந்த பாக்ஸஸ் எல்லாம் ஆட் ஆகுது. அடுத்த உள்ள லேயர் ஆட் பண்றேன். அப்படியே ஆப்போசிட்ல எனக்கு இந்த மாதிரி ஆட் ஆகுது. சரியா? ஓகே தானே? ஸோ எப்படி வேணாலும் நீங்க இதை பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் அடிக்க வைக்கிறேன். பேலட் கீழே வைக்கிற அந்த அட்டை அண்ட் அதே மாதிரி 2 பாக்ஸஸ் எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி அடுக்கி வச்சிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் ரோபோட் வந்து எடுத்து எடுத்து ஒன்று ஒன்றா வைக்கணும். அதனால தான் இந்த பேட்டர்ன் அப்படிங்கிறத நான் வந்து இந்த ரோபோட்டுக்கு ஃபீட் பண்ணுறேன். வேற ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் இங்கே அப்ளை அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இங்கே க்ளோஸ் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த கான்செப்ட் படி நம்ம ஆட் டூல், ஆட் ஃபீடர், ப்ராடக்ட், ஆட் பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டோம். அடுத்து வந்து பிக் செட்டிங் அப்படிங்கிற இந்த விஷயத்த பிக் பண்ணணும் கரெக்டாக. ஓகேவா? அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். பிக் செட்டிங்கை கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ண உடனே இதுதான் என்னுடைய கிரிப்பர், வேக்யூம் கிரிப்பர் பார்த்தோம் பார்த்தீங்களா? ஸோ இங்கே வந்து எனக்கு இங்கே பாக்ஸஸ் ஆட் ஆயிருக்கு. இது ஒரு பாக்ஸோட நம்ம கொடுத்த அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு பாக்ஸஸோட இந்த விஷயம். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு நான் இது வந்து கொஞ்சம் ஆஃப்செட்டை வந்து ஒரு -75 அப்படிங்கிறத நான் கொடுத்து வச்சுக்கிறேன். ஜஸ்ட் இந்த ஆஃப்செட் தான். சரியா? ஸோ கொடுத்துட்டு இங்கே அப்ளை அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். அண்ட் பேலட், இந்த பேலட் பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி இருக்கு. இதை நீங்கள் ரொட்டேட் பண்ணாலும் ரொட்டேட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நான் 90 டிகிரி அப்படிங்கிறத கொடுத்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்ளை அப்படி இது கரெக்டாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால இந்த அப்ளை அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். ஓகே, அண்ட் தென் இங்கே க்ளோஸ் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இது எல்லாத்தையும் முடிச்சாச்சு. அடுத்தது ஆட் ஜாப் அப்படிங்கிற இந்த விஷயம் தான் நம்ம பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆட் ஜாப், ஆட் அ ஜாப். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பாக்ஸஸ் எல்லாமே இங்கே அடிக்கிடுவாங்க. பட் இருந்தாலும் நம்ம வந்து ஜஸ்ட் இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கு. நான் இதை கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிறேன். இதில் பாக்ஸ் 1 அண்ட் பேலட் அப்படிங்கிறது இருக்குது. நான் இதையும் ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னுடைய இன்ஃபீடரில் எனக்கு இது ஆட் ஆகுது. அண்ட் அதே மாதிரி பேலட் ஸ்டாக்லேயும் எனக்கு பேலட் வந்து ஆட் ஆகணும். பேலட் ஸ்டாக் அண்ட் கோ டு பேலட். ஓகே, இப்போ வந்து எனக்கு பேலட்டும் எனக்கு இங்கே ஆட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஜஸ்ட் நான் இதை கிளிக் பண்ணுறேன். எல்லாத்தையும் இதை கிளிக் பண்ணி வச்சுட்டு இதை கொடுக்கணும். அதனால தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஆட் ஆகலை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்ஃபீடரில் என்னுடைய பாக்ஸஸ் எல்லாமே ஆட் ஆகிடும். என்னுடைய பேலட்டில் எனக்கு இங்கே தனியாக இருக்கும். இதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? அண்ட் தென் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இங்கே நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் அண்ட் தென் இதில் எதுவும் சேஞ்சஸ் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் அண்ட் தென் இங்கே வந்து இங்கே சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம் எந்தெந்த மாதிரி மூவ் ஆக போகுது அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு, செகண்ட் அண்ட் தேர்டு. ஓகே, இதெல்லாம் கொடுத்துட்டு இங்கே ஆட் ஜாப் அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்துடலாம். ஓகேவா? வேலை முடிஞ்சது. ஸோ இவ்வளோ ஸ்டெப்பே நம்ம பண்ணிட்டோம். ஆட் ஜாப் வரைக்கும் பண்ணிட்டோம். இப்போ இது எல்லாமே ரீச்சில் இருக்கா? ஐ மீன் ரீச்னா இந்த ரோபோட்டோட ரீச்சில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு செக் ரீச் அப்படிங்கிறத நீங்கள் கொடுங்க. இந்த ஃப்ளோ எல்லாம் நமக்கு இங்கே ஆட் ஆகிடும். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஆல் டார்கெட்ஸ் ஆர் ரீச்சபிள். எல்லாமே ரீச்சபிள் தான், எதுவுமே நமக்கு வந்து தனியாக தாண்டி போகலை, எல்லாத்தையும் இதை கெட் பண்ணிடும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் அங்கே செக் ரீச் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ப்ரிவியூவும் அடுத்தது நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரிவியூ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கண்ட்ரோலரை ஃபஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் கண்ட்ரோலர் வார்னிங் ஃப்ளோ எதுவும் இல்லாமல் இருக்கா? ஒரே நிமிஷம். ஓகே,
Okay, add-ons, palletizing. Okay, pattern. Okay, இதெல்லாம் எல்லாமே இருக்கா? பாக்ஸ் எல்லாம் ஆட் ஆயிருக்கு. palette pattern, add pattern, unblock, add, fourth one, add, right click, sorry, edit layout, first one 700, second one 0, okay, then copy, control C, right click, copy, then edit layout, change the direction, okay, and then go, then and then so add பண்ணியாச்சு, then apply, close. Pattern is over. Next, pick setting job, box group like that to -75 or something. -75 or 75. No. Apply, and then palette rotation 90°, apply, and then close. Patterns, pick setting, add a job. Pick setting is over, and then add a job. Add a job. Okay, box group, add, yes, box, and then palette, add, palette feeder, add. Okay, correct இருக்கு. Then next, don't change anyone. Next, 1, 2 and 3. Okay, add a job. So flow is here. Now check reach. All targets are reachable. Okay, then download. After that, start. Wow. Yes, pick பண்ணிட்டு இதில் எனக்கு இப்போ ஒன்றுன்னா எனக்கு இது அடுக்க போகுது. கரெக்ட். ஸோ பாஸ், ஸ்டாப் பண்ணுறேன். இங்கே ஸ்டார்ட்டு கீழே உங்களுக்கு இங்கே ஸ்பீட் மோட் இருக்கும், லோ ஸ்பீட் இருக்குது. நான் ஃபுல் ஸ்பீட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு மறுபடியும் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபுல் ஸ்பீடாக உங்களுக்கு வந்து இது ஒர்க் ஆகும். எஸ், இதுதான் ஃபுல் ஸ்பீட்.
ஸோ டாப் ஆங்கிளில் பார்த்தா தெரியும் நம்ம கொடுத்த அந்த கேப் வந்து இதில் இருக்கு. ஓகே, கம்ப்ளீட்டட். தென் அகைன் இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சோம். ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இவ்வளவுதான் இன்னைக்குள்ள கான்செப்ட். ஸோ கரெக்டாக நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து பாக்ஸஸை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி இங்கே அடுக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு நம்ம புதுசாக நம்ம கொண்டு வந்த என்ன ஆட்-ஆன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த பேலட்டைசிங். இந்த பேலட்டைசிங்கில் தான் நம்ம எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ஆட் டூல், ஆட் ஃபீடர், அதுலேயே 3 டைப்ஸ் ஆஃப் ஃபீடர்ஸ் இருக்குது. இன் ஃபீடர், அவுட் ஃபீடர் அண்ட் பேலட் ஃபீடர். அண்ட் ப்ராடக்ட் எடுத்து வைக்கிறோம். ஸோ ப்ராடக்ட் வந்து 2 டைப் ஆஃப் ப்ராடக்ட். ஒன்று வந்து பேலட்டாக இருக்கட்டும், அண்ட் அதுக்கு அடுத்தது வந்து பாக்ஸ், அதுக்கு மேலே வைக்கிற பாக்ஸஸாக இருக்கட்டும். அண்ட் பேட்டர்ன்ஸ் ஆட் பண்ணுறோம். அந்த பேட்டர்ன்ஸ் நம்ம எந்த மாதிரி 7 செக்மெண்ட்டா 6 செக்மெண்ட்டா ஆட் பண்ணுறோம். அண்ட் எதை பிக் பண்ணணும் இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். என்ன ஜாப் அப்படிங்கிறத கொடுக்குறோம். கொடுத்து முடிச்சுட்டு நம்ம ரீச்குள்ளே இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். நம்ம கண்ட்ரோலரை டவுன்லோட் பண்ணுறோம். ஜஸ்ட் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப்படிங்கிறத கொடுக்குறோம். நமக்கு வந்து ஒர்க் அவுட் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ.